ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தைப்பூசம் ஸ்பெஷல் ரெசிபி திணை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் திணை பொங்கலை வெண்பொங்கல் மாதிரி செய்வாங்க. ஸ்வீட் பொங்கல் மோஸ்ட்லி யாரும் செய்ய மாட்டாங்க. அது எப்படி சக்கரை பொங்கல் மாதிரி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு திணை எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே அரை கப் அளவுக்கு திணை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு வாசனை வர அளவுக்கு மட்டும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் அதை நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரை கப் அளவு திணைக்கு நான் இங்கே 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் திணை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதே பேன்லேயே 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பும் லைட்டாக வாசனை வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசிலுக்கு மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கரையிற அளவுக்கு மட்டும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா திணை அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. இது ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ திரும்ப திணை அரிசியும் பருப்பும் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்ச பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெல்லம் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சால்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் சுக்கு ஜாதிக்காய் ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ ஒரு சின்ன பேனில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே முந்திரி கிஸ்மிஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் நிறையா சாப்பிடுவீங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா திணை சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக நீட்டாக சர்க்கரை பொங்கல் மாதிரியே வந்திருக்குன்னு பாருங்கள். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான திணை சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.